வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ சமீபமாக நவ நரசிம்மர் கோயில்களை பார்த்துட்டு வரோம். இந்த நவ நரசிம்மர் கோயில்கள் திண்டுக்கல்லை சுற்றிலும் அமைஞ்சிருக்குது. அதாவது 9 நரசிம்மர் கோயில்கள் திண்டுக்கல்லை சுற்றிலும் அமைஞ்சிருக்குது. இது நாயுடு மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள். இது ஆந்திர மாநிலத்தில் அகோபிலம்ங்கிற இடத்துல நரசிம்மருக்கு 9 கோவில்கள் இருக்குது. அதை ஒட்டியே இந்த 9 கோயில்களும் திண்டுக்கல்லை சுற்றி இந்த நாயுடு மன்னர்கள் எழுப்பியிருக்காங்க. இந்த நரசிம்மர் கோயில்கள் இருந்த இடம்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் முன்பு பாளைய பகுதியாக இருந்தது. அதாவது ஆட்சிக்கு ராஜாக்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதியாக இருந்தது. அந்த காலத்தில் மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு பகுதியாக இருந்தது. அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பகுதி தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கன்னிவாடி. ஒரு காலத்தில் மிகுந்த ஒரு வணிக ஸ்தலமாகவும் இது இருந்தது. ஒரு அழகிய ஊர், சுற்றிலும் ஒரு மலைகள் நிறைந்த ஒரு அருமையான ஊர் இது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள்லாம் ஒரு காலத்தில் பராமரிப்பின்றி அப்படியே ஒரு பாலடைஞ்சு கிடந்துச்சு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த கோயில்கள்லாம் வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் இருந்தது. இப்பொழுது தான் மக்களின் பார்வையும் அரசு பார்வையும் அதோட வரலாறும் தெரியப்பட்டு அதற்கு புனரமைப்புகள் நடந்து கும்பாபிஷேக வேலையெல்லாம் நடைபெற்று வருது. இப்போ இந்த கன்னிவாடியில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கும் கும்பாபிஷேக வேலையெல்லாம் நடைபெற்று வர்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த வரலாறு நம்மளுக்கு என்னென்னே தெரியவே தெரியாது. நம்ம பாட்டு கோயிலுக்கு போவோம், சாமி விட்டு வருவோம், இப்படியே நம்ம கடந்துட்டு இருக்கோம். அந்த கோவிலோட வரலாறு என்ன, அதை வணங்கும் முறை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்தோம்னா நம்மளுக்கு அந்த கோயிலோட அந்த பாண்டிங்கும் அதிகமாகும், அந்த பலனும் நம்மளுக்கு முழுமையாக கிட்டும். இந்த கோயிலுக்கு பேர் கதிர் நரசிங்க பெருமாள் அப்படின்னு அங்கேருந்த போர்டில் பார்த்தோம். கதிர் நரசிங்க பெருமாள் அப்படின்னா, கதிர் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். நம்ம வாழ்வில் ஒளி தரக்கூடிய நரசிங்க பெருமாள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு வர இந்த 9 கோயில்களுமே மிகவும் பழமையான ஒரு கோயில்கள். ஒரு 600 வருட பாரம்பரியம் உள்ள கோயில்கள் இது. பெருமாளுக்கு மாலை சாத்தலாம்னு நினச்சோம். இங்கே வந்து பக்கத்தில் கடைகள் எதுவுமே காணோம். ஒரு துளசியோ ஏதோ வாங்குற மாதிரி கடைகள் எதுவுமே காணோம். சரி, நம்ம பெருமாளை வணங்கிடலாம் அப்படின்னு நாங்கள் உள்ள சன்னதிக்குள்ளே உள்ள நுழைகிறோம். யூஸ்வலாக இந்த பெருமாள் கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து சனிக்கிழமை தான் அதிக அளவில் கூட்டம் வருது. வார நாட்களில் இங்கே பக்தர்கள் வருகை வந்து மிகவும் குறைவான எண்ணிக்கையிலேயே இருக்குது. இதோ இங்கே சிவலிங்கம் இருக்குது, விநாயகர் இருக்கார். இந்த நாயுடு மன்னர்கள் அவங்க பெருமாளை முதன்மையாக வணங்கினாலும் அவங்க கோயில்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா பிரதானமாக அவங்க சிவனையும் இணைச்சே வழிபாடு பண்ணியிருக்காங்க. அம்மை நாயக்கர்களையும் இதை பார்த்துருக்குறோம். இங்கே இந்த கோயிலையும் பார்க்குறோம். ரெட்டியார் சத்தத்துலேயும் உள்ள பெருமாள் கோயிலையும் நாங்கள் இந்த இதை பார்த்துருக்குறோம். இந்த சைவ வைணவ இணைப்புங்கிறத இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. இவங்க காலத்தில் தான் இந்து மதம் ஒன்றுபட்டு சைவ வைணவ சண்டைகள்லாம் பிரிஞ்சு ஒரு ஒன்றாக செயல்பட ஆரம்பித்தது இந்த நாயுடு மன்னர்கள் காலத்தில் தான் நம்ம சொல்லணும். அவதாரத்திலேயே ஒரு சிறப்பான அவதாரம்னா நரசிம்ம பெருமாள் அவதாரத்தை தான் நம்ம சொல்லணும். சுமதி ஸ்ரீ அவங்க ஒரு நல்ல ஆன்மீக பேச்சாளர். அவங்க பேச்சை நான் சமீபத்தில் கேட்டேன். அவங்க இந்த நரசிம்ம பெருமாள் அவதாரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நரசிம்மர் வந்து வேண்டின உடனே வந்த ஒரு கடவுள். அவர் வந்து ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு 10 மாதம் கழிச்சுலாம் வரல. பக்தன் கூப்பிட்ட உடனே வந்தார். உடனே வந்து பக்தனோட கோரிக்கை நிறைவேற்றினார். நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. அதை இங்கே நான் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கும்பாபிஷேகத்துக்குனால அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த கோயில் வந்து கொஞ்சம் தூய்மை இல்லாமல் தான் தற்போது இருக்குது. அது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இந்த வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் இதை தவிர்க்க முடியாது. இங்கேயும் நரசிம்ம பெருமாள் சாந்தமாக தான் இருக்காரு. ஸ்ரீதேவி பூதேவி சமீபமாக இங்கே சாந்தமான ஒரு முகத்தோடையே வந்து நரசிம்ம பெருமாள் இருக்கிறத நாங்கள் கவனித்தோம். நீங்கள் இதன் கும்பாபிஷேக பணிகளில் ஈடுபடுற இருந்தாலும் கூட நீங்கள் ஈடுபடலாம். இது அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோவில் தான். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரியும். அதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட காணிக்கையிலையோ நீங்கள் விரும்பினா அதை உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணலாம்.
நாங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு அவரை ஒரு அலங்காரமாக பார்க்கலைங்கிற ஒரு குறை எங்களுக்கு இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அவர் குருக்கள்கிட்ட சொல்லிவிட்டு திரும்பி பைக் எடுத்துகிட்டு போய் ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட எதுவும் மாலை எதுவும் பூ எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தோம். ஒரு இடத்துல பூக்கடை இருந்தது. பூக்கடையில் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து மீண்டும் பெருமாளுக்கு அந்த பூக்களையும் சாத்தி மீண்டும் ஒரு முறை வழிபாடு செய்தோம். ஏன்னா பெருமாள் எப்பயுமே வந்து அலங்கார பிரியர். அவர் அலங்காரமாக தான் இருக்கணும். அவர் சிவனுக்கு அபிஷேகம் பிரியம், பெருமாளுக்கு அலங்காரம் பிரியம். அப்புறம் இந்த கோயிலோட வரலாறு பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் அந்த குருக்கள் எங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. மாலையோ இல்லை கோயிலுக்கு தேவையான பொருட்கள், பூஜைக்கு தேவையான பொருட்களோ நீங்கள் எதுவும் தந்து விட இருந்தால் ஒரு ப்ரைவேட் பஸ் வரும், அந்த பஸ்ஸில் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. இந்த கன்னிவாடி திண்டுக்கல்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பழனி ரோட்லேருந்து பிரிஞ்சு வரணும். திண்டுக்கல்லேருந்து ஏகப்பட்ட பஸ்ஸு கன்னிவாடிக்கு வருது. நீங்கள் 2 வீலர் காரில் வர இருந்தால் நீங்கள் மேப் போட்டிங்கன்னா அழகாக கொண்டு வந்து கன்னிவாடி இந்த கோயில் பக்கத்திலே நிப்பாட்டிடும். இப்படியாக இந்த நவ நரசிம்மர் கோயில்களில் 5வது நரசிம்மரை தரிசனம் பண்ண ஒரு மகிழ்ச்சியோட ஒரு திருப்தியோடு நாங்கள் மீண்டும் கிளம்பணும். உங்கள் அனைவருக்கும் நரசிம்ம பெருமாள் அருள் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.